எச்சரிக்கையாக ஒரு சில காரியங்களை செய்து காட்டுவான், அவர்களை மொத்தமாக அழித்து விடுவான். நானும் மறுமை நாளும் தகத்தை இறை தூதராக இருக்கிறாங்க, இவர்களுடைய அனுமதி பெறாமல் அல்லது அறிவிக்கப்படாமல் இவருடைய சமூகம் அழிக்கப்படாது, துன்பம் வராது என்ற இறை தூதர் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அங்க யுஃபாத்து அலா நிய்யாத்தியும். ஆனா நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டா, இன்னல்லாக அஹீர், இறைவன் ரோசமானவன். இறைவனுடைய தன்மானம் என்ன? பிறப்பு இறப்பு சொர்க்கம் நரகம். சாபத்திற்கு உரியவன் தஜ்ஜால். ஏன்? ஆனால் 5ஆம் தேதி அவன் என்ன சொல்றான்? மத்திய கிழக்கிலே நரகம் வெளிப்படும். நான் தான் படைத்தவன், என்னை தவிர அனைத்தும் படைப்பினங்களே என்று இறைவன் அவ்வப்போது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதலே இன்று வரை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லி காட்டுவான், எச்சரிக்கை விடுப்பான். அதிலிருந்து அவர்கள் மீண்டு விட்டால் அவர்களுக்கு மன்னிப்பளித்து அவர்களை நல்லபடியாக வாழச் செய்வான். அல்லது அவர்கள் மீளவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கையாக ஒரு சில காரியங்களை செய்து காட்டுவான், அவர்களை மொத்தமாக அழித்து விடுவான். இது போன்ற எத்தனையோ சந்தர்ப்பங்களை, வரலாற்று குறிப்புகளை குர்ஆனிலும் மற்ற வரலாற்று குறிப்புகளிலும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உஃபைது அனா வஜா கஹத்தைன், நான் இப்படியாக வந்திருக்கிறேன், நானும் மறுமை நாளும் கஹத்தைன், இப்படியாக இரட்டையாக என்று அர்த்தத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரலை காட்டி சொல்கிறார்கள், எனக்கும் மறுமைக்கும் மிக நெருக்கமானது, அல்லது மறுமைக்கான அடையாளமாக நான் இறக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது மறுமை என்பது மிக விரைவிலே வரவிருக்கிறது என்பதற்கான ஒட்டுமொத்த விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதும், நான் மழையை பற்றி சொல்லியிருந்தேன் போன ஜும்மாவில, அதற்கு முன்னதாக வெயில் காலத்திலே வெயிலை பற்றி சொல்லியிருந்தேன், காற்று, இதுவெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் அவருடைய சமுதாயம், அவருடைய சமூகம் அழிக்கப்படாது. ஆனாலும் கூட சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், கரும் மேகம் வரும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் வாசலிலே வந்து நின்று கொண்டு பதட்டத்தோடு இருப்பார்கள் என்ற ஹதீஸை நாம் சென்ற ஜும்மாவில் பார்த்தோம். ஏதேனும் ஒரு சப்தம், வழக்கத்துக்கு மாறான சத்தம் வந்தது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படபடத்தவர்களாக சப்தம் வந்த திசையை நோக்கி சென்று அது என்ன சப்தம் என்று கேட்டுவிட்டு வந்து, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள் வீட்டு வாசலில், ஏதோ சத்தம் பயமா இருக்கு, நாங்க என்ன செய்யறது என்று தெரியாமல் விளக்கம் கேட்பதற்காக வந்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி சென்று பார்த்து விட்டு அதற்குரிய விளக்கத்தை மக்களிடத்தில் சொல்றாங்க, இது ஒண்ணும் இல்லை, அந்த திசையை நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய சப்தம் தான் நமக்கு கேட்குது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இறை தூதராக இருக்கிறாங்க, இவர்களுடைய அனுமதி பெறாமல் அல்லது அறிவிக்கப்படாமல் இவருடைய சமூகம் அழிக்கப்படாது, துன்பம் வராது என்ற இறை தூதர் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இது போன்ற நேரங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதற்றத்தோடு இருந்தார்கள், எதிர்பார்த்தார்கள் வந்து விடுமோ, ஏனென்றால் இறைவன் சொல்லிவிட்டானே மறுமையும் நானும் ஒன்றாக இறங்கி இருக்கிறோம் என்ற பயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மதீனாவிற்கு ஒரு வெகு தூரத்திலே ஃபாயிதா என்ற ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அட்டூழியத்தில் அத்துமீறி வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த ஃபாயிதா என்ற கூட்டம், சமூகம் அழிக்கப்படுகிறது என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அந்த கூட்டத்தில், அந்த சமூகத்தில் நல்லவர்கள் இருப்பார்கள் இல்லையா? நல்லவர்களும் இருப்பாங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யுஃபாத்து அலா நிய்யாத்தியும், அவருடைய நிய்யத்திற்கு தகுந்தாற் போல கூலி வழங்கப்படும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி விடுகிறார்கள். அப்படி அந்த சமூகம் அழிக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஹீர், இறைவன் ரோசமானவன். இறைவனுடைய தன்மானம் என்ன? பிறப்பு இறப்பு சொர்க்கம் நரகம். எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு ரோசம் இருக்கிறது.
ஒரு கோழி இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா குத்தும் அதனுடைய குஞ்சை போய் நம்ம தொட்டுட்டோம்னா. அதே போலதான் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை என்ன சொன்னாலும் அவன் கேட்டுக்குவான், என்ன செய்தாலும் ஏத்துக்கிடுவான். ஆனா நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டா, தன்மானத்துல நம்ம இடைஞ்சல் கொடுத்தோம்னா, கேள்வி கேட்டோம்னா ஒரு மனுஷனால தாங்க முடியாது. அப்போ இறைவன் தன்மானம் மிக்கவன், இறைவன் ரோசமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஹீர், இறைவன் ரோசமானவன். இறைவன் ரோசம் எங்கே வரும்? ஒரு ஆம்பளை பார்த்து கேட்கும் போது அவனுடைய அடிப்படை தன்மையே அதுதான், அடிப்படை குணமே அதுதான். அதற்கு அதுதான் அடிப்படை. அதை வைத்துதான் மற்றது எல்லாமே. அவனுடைய பதவி, அவனுடைய படிப்பு, அவனுடைய பணம், இது எல்லாமே அவன் ஒரு குடும்பத்திற்கு தலைவன், ஒரு பிள்ளைக்கு தந்தை, இதுவெல்லாம் மற்ற எல்லாமே அப்புறம்தான். அவன் ஆம்பளை. இறைவனுடைய தன்மை என்ன? ஆண்டவனே பிள்ளைய கொடு. எவ்வளவு கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய அதிபதியாக இருக்க வேண்டும், நாட்டுக்கே அதிபதியாக இருக்கட்டும், அவன் என்ன செய்வான்? பிள்ளை இல்லைன்னா ஆண்டவனே பிள்ளைய கொடு. ஆண்டவனே என் மனைவியை பறிச்சுக்கிட்டியே, என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டியே. இபாதத்தாளிகள் என்ன கேட்பாங்க? அல்லாவே எனக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாவே என்னை நரகத்துல போட்டுறாத. இப்படியாக இறைவன் தன்னுடைய கஜானாவை மனிதர்களுக்கு எல்லா விதத்திலும் திறந்து விட்டிருக்கிறான். பணத்தால், அழகால், ஆடையால், பதவியால், மண்ணால், பொன்னால், இப்படி எத்தனையோ கஜானாவை திறந்து விட்டிருக்கிறான். அதுவெல்லாம் இறைவனுக்கு, அவனுடைய தன்மானத்திற்கு இடையூறு இல்லை. அதுவெல்லாம் அவன் கால் தூசிக்கு சமானம்னு அவன் குர்ஆன்லயே சொல்லிட்டான். இறைவனுடைய தன்மானம் என்ன? பிறப்பு, இறப்பு, சொர்க்கம், நரகம். படைப்புகளிலேயே சாபத்திற்கு உரியவன் தஜ்ஜால். ஏன் அப்படின்னா, வலது புறத்திலே நரகத்தை உண்டாக்கி வைத்திருப்பான், இடது புறத்திலே சொர்க்கத்தை உண்டாக்கி வைத்திருப்பான். எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான், எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. கெட்டவர்கள்லாம் நரகத்துக்கு போங்கம்பான். அவனை பொறுத்த வரைக்கும் கெட்டவர்கள் யாரு? அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நீ காஃபிர் தான் என்று சொல்லப்பட்டவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள். ஆனால் உண்மையில் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜாலால் உருவாக்கப்பட்ட, இடது புறத்தில் உருவாக்கப்பட்ட சொர்க்கம் உண்மையில் நரகம். தஜ்ஜாலுடைய வலது புறத்தில் உருவாக்கப்பட்ட நரகம் இருக்கிறதே, அது உண்மையில் சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இறைவன் ஏன் அவன் மேல அவ்வளவு கோபத்தோடு அவன் சாபமிட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இறைவனுடைய தன்மை சொர்க்கமும் நரகமும். அப்ப அதை மனிதன் செய்தால், அல்லது மனிதன் செய்து காட்டினால், சொன்னால் என்ன ஆகும்? செய்யறது அப்புறம் இருக்கட்டும். ஒரு படைப்பினம், ஒரு மனித படைப்பினம் சொல்லுச்சு, 5ஆம் தேதி சொல்லுது. என்ன சொல்லுது? இதுவரைக்கும் மனிதர்கள் அத்துமீறலுக்கு எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள், எத்தனையோ சொற்களை சொல்லி இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திலே ஹமாஸ் இயக்கத்தினர் மண்டியிட வேண்டும், அவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும், இஸ்ரேல் தான் ஜெயிக்கும், இஸ்ரேலுக்கு நான் துணை நிற்பேன், இதுவெல்லாம் பழைய வார்த்தைகள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. போர்க்காலங்களில் நீங்க எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்தனை கிட்டத்தட்ட 50,000 மக்களை கொண்டீர்கள், அது உனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னிடத்துல பலம் இருக்கிறது, உன்னிடத்துல ஆயுதம் இருக்கிறது, அதனை செய்து காட்டின. சரி, ஆனால் 5ஆம் தேதி அவன் என்ன சொல்றான்? பாலஸ்தீனத்துல ஹமாஸ் இயக்கத்தினர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு மண்டியிட வேண்டும், பிடித்து வைத்திருக்கிற கைதிகளை விடுவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாலஸ்தீன் மட்டுமல்ல, மத்திய கிழக்கிலே நரகத்தை நான் உண்டாக்குவேன். சரியான வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. என்னன்னா, மத்திய கிழக்கிலே நரகம் வெளிப்படும். இது யாருடைய வார்த்தை? இது யாருடைய தன்மானத்திற்கு ஊறு விளைவிப்பது? உங்களுக்கும் எனக்குமா? எது ஒரு நாட்டுக்கா? எது ஒரு மனுஷ படைப்புக்கா? இல்ல, இறைவனுக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தை.